ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த சேனலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஆட்ராப்பை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணி எப்படி அது மூலிமா பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ணுறது அதை பற்றி மட்டும்தான் இதுக்கு மேலே இருக்க போகுது. அதுக்கு கிரிப்டோ ஆட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை, பேசிக்காக நோட் ரன் பண்ணுறதுனா என்ன, இந்த டீட்டெயில் எல்லாமே சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நோட் ரன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட் நெட் வரத்துக்கு முன்னாடி மெயின் நெட் வரத்துக்கு முன்னாடி டெஸ்ட் நெட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமில் இப்போ டெஸ்ட் நெட் இந்த காலமில் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஸ்டேஜ் 1, இதுதான் மெயினான ஸ்டேஜ்னால் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்டேஜ் தான் டெஸ்ட் நெட். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் நெட்டை தான் நம்ம இதுக்கு மேலே அட்டன் பண்ண போகிறோம். இதை எப்படி அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் இந்த வீடியோ இருக்க போகுது. டெஸ்ட் நெட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நோட் ரன்னிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம இதுக்கு மேலே நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். டெஸ்ட் நெட்டில் எல்லாத்துலேயும் நோட் ரன் ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா, அதுக்கு நமக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். அண்ட் தென் ஒரே ஒரு ஆப் மீசோ ப்ரௌசர், அந்த ப்ரௌசர் இருந்தால் போதும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ப்ளஸ் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ரௌசர் ஆப், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயாகவே டாலர்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட் தான், எதுவுமே ஃபேக்கான ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி இந்த சேனலில் போடுறது எல்லாமே வெரிஃபைடாக எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம இதுக்கு மேலே இந்த சேனலில் போட போகிறோம். சேனலில் போடுற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் எல்லாமே பின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் ப்ரீவியஸ் டீபின் ப்ராஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஓகேங்களா, எப்படி பண்ணணுங்கிறத இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மீசோ ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நோடு ரன் பண்ணி இது மூலயமா நம்ம கிரிப்டோ ஆட்ராப் பாயிண்ட்ஸை நம்ம மைண்ட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இதுக்கு மேலே அப்கமிங் வரப்போகிற எல்லா இதுலேயும் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஆட்ராப்பை வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம். இதுதான் மீசோ ப்ரௌசர். இந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நார்மலாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு கேஒய்சி அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுவும் ஜஸ்ட் ப்ரௌசர் மாதிரி தான். குரோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ரௌசர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதுக்காக தான் இந்த ஆப் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நோட் ரன் பண்ணனாலே டெஸ்க்டாப் தான் தேவைப்படும். பட் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்க்டாப் தேவைப்படாது. அதுக்காக தான் மெயினாக இந்த ப்ரௌசர் கொடுக்குற ரீசன். ஓகேங்களா, இந்த ப்ரௌசர் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கம்மியான ஃபைல் சைஸ் தான். மினிமம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு 4GB ரேம் இருந்துச்சுனாலே இது போதும். அதிகபட்சமே 4GB தான். அந்தளவுக்கு இருந்தாலே இது ரன் ஆகும். ஓகேங்களா, இந்த ப்ரௌசரை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு எல்லா செட்டப்பும் கேட்கும். செட்டப்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஷோ ஆகும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளைன் பேஜில் நம்ம டவுன்லோட் லிங்க் நோடு ரன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா, அந்த லிங்க் இருக்குது அப்படின்னா அந்த லிங்க்கை டேப் பண்ணி இந்த சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச் பார் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே, இந்த இடத்துல நீங்கள் சர்ச் கொடுக்குறீங்க அப்படின்னாலே இந்த சர்ச் பாரில் போய்ட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே ப்ரௌசர் லிங்க்கு நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் போட்டிருப்போம். டெலிகிராம் கம்யூனிட்டியில் போட்டதை நீங்கள் கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நோட் ரன் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு நோட் காமிக்கிறேன் பாருங்கள். இது லேயர் எட்ஜுங்கிற ப்ரோக்ராம். ஓகேங்களா, இந்த சர்ச் பாரில் கொண்டு வந்து இந்த லேயர் எட்ஜுக்கு உண்டானதை நம்ம கம்யூனிட்டி போர்ட்டலில் போட்டிருக்கேன். காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்ம இதில் டேப் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் மேலே பேஜ் ரீலோட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் இதில் லாகின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சைன்இன் ப்ராசஸ் தான். நார்மலாக ஒரு மெயில் ஐடி எப்படி நீங்கள் சைன்இன் பண்ணீங்களோ அந்த மாதிரி சைன்இன் ப்ராசஸ் தான். சைன்இன் ப்ராசஸ் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நோட் ரன் பண்ணுறது தான் ஒர்க்கு. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு உண்டானது உங்களுக்கு இதில் தெரியும். இதுதான் நோட் ரன் பண்ணதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 231 மணி நேரம் நான் இந்த லேயர் எட்ஜ் ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். இதில் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செக்இன் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க. டெய்லி நம்ம டே பை டே செக்இன் பண்ணால் இதில் வந்துடும். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வாலெட், இது ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான வாலெட்டை நம்ம டெவலப் பண்ணணும். அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க்னு சொல்லுவாங்க. மெட்டாமாஸ்க் வாலெட்னு சொல்லுவாங்க. மெட்டாமாஸ்க் வாலெட். ஓகேங்களா, இந்த வாலெட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் நம்ம கம்யூனிட்டி போர்ட்டலில் போட்டிருக்கேன்.
மெட்டாமாஸ்க் வாலெட்டு. ஓகேங்களா, இதுவும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, எதுவும் இல்லை. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த 29ங்கிறது பாக்ஸோட கவுண்டிங். இதை டேப் பண்ணி நியூ கொடுங்க. நியூ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், தெரியுதுங்களா? எக்ஸ்டென்ஷன்னு இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே நீங்கள் இப்போ போகிறீங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாலெட் தான். ஓகேங்களா, இதுலேயே உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவிஎம் வேலெட்னு, தெரியுதுங்களா? இவிஎம் வேலெட்னு. இந்த வேலெட்டை டேப் பண்ணுறீங்க அப்படின்னா அது க்ரோமோட எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதுதான் க்ரோமோட எக்ஸ்டென்ஷன் பேஜ். சாரி, இதுதான் க்ரோமோட எக்ஸ்டென்ஷன் பேஜ், அதாவது வெப் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த இடத்துல ஆட் டு க்ரோம்னு வரும். ஆட் டு க்ரோம்னு காமிக்கும். அதில் நீங்கள் ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் க்ரியேட் ஆயிரும். மெட்டாமாஸ்க் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்கு உண்டான சீட் பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாமே கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை பாஸ் பண்ணிட்டீங்க. சரி, ரெஸ்யூம் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதை நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா, மெட்டாமாஸ்க் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம என்ன எக்ஸ்டென்ஷன் பேசிகிட்டு இருந்தோம், ஆக்சுவலாக லேயர் எட்ஜ் ப்ரோக்ராம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். லேயர் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக தேவைப்படுறது மெட்டாமாஸ்க் வாலெட்டு தான். நீங்கள் சைன்இன் பண்ணுறீங்க மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் போட்டதும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்இன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியுதுங்களா? கிளைம் ரிவார்ட்ஸ், டெய்லி ஸ்ட்ரீக்ஸ் மூலிமா நம்ம டெய்லியும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை எப்படி கிளைம் பண்ணணும்னா இப்போ இதை டேப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கிளைமிங் போர்ட்டல் காமிக்கும், தெரியுதுங்களா? கிளைமிங் ரிவார்ட். இந்த கிளைமிங் ரிவார்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது உடனே ரீடைரக்ட் ஆகிறது மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா, நான் இது பேந்தம் வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பேந்தம் வாலெட் காமிக்குது. நீங்கள் மெட்டாமாஸ்க்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க்கு காமிக்கும் உங்களுக்கு. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா, இதுதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் நோட் ரன் பண்ணுறது. ஈவன் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் ஒரு 30 நோட் ரன் பண்ணிட்டுருக்கேன். 30 ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் இதுக்கு மேலே அப்கமிங்ஸ் வர எல்லா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா,